முன்ஜாமீன் மற்றும் பிணை எங்கு சென்று வாங்குவது என்பதை தெளிவுபடுத்தினாக்க நாம் வந்து பேச போகிறோம். முன்ஜாமீன் என்னென்னா, ஒரு வழக்கில் வந்து ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வழக்கில் வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்னு சொல்கிறதில் எஃப்ஐஆர் பதியப்பட்டால் அவர் அடுத்த கட்டத்தில் எங்கே போய் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து அவர் வந்து முன்ஜாமீன் கொடுப்பதுக்கான நம்முடைய நடைமுறைப்படி முன்னாடி இருந்து சிஆர்பிசி இருந்துச்சு, குற்ற நடைமுறை சட்டம் இருந்துச்சு. இப்போ தற்போது அதை வந்து நாகரிக சுரக்ஷான்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ அதில் என்னென்னா, அதில் வந்து நம்ம நேரடியாக வந்து மாவட்ட நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர்நீதிமன்றத்திலேயோ அணுகி அங்கே போய் நம்ம இந்த மாதிரி வந்து வழக்கு என் மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது. ஸோ அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து உண்மை நிலைமையை எடுத்து சொல்லி நம்ம வந்து முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம். எங்கெங்கே மாவட்ட நீதிமன்றமோ அல்லது அந்த மாவட்டத்துக்கு தலைமையாக வரக்கூடிய உயர்நீதிமன்றத்தில். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை நீதிமன்றமும் இருக்குது, மதுரை. ஸோ இந்த 2 நீதிமன்றத்தில் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்து நம்ம வந்து அவங்க வந்து நம்முடைய வழக்கை எடுத்து பார்த்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்துட்டு நமக்கான உத்தரவு பிறப்பிப்பாங்க. அதேமாதிரி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டால், ஒரு வழக்கு சார்ந்து ஒரு கைது செய்யப்பட்டால் அவர் நேரடியாக தன்னுடைய அந்த வழக்கு என்பது மிகவும் சிறப்பான குற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவர் அதுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் போய் அணுகி தன்னுடைய பிணை மனுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவோம்னா, ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் மகளிர் இது போன்ற சட்டங்களில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க நேரடியாக அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் போய் உத்தரவு பெற்று மனுவை பெற்று வரணும். இல்லை நார்மலாக வந்து ஒரு ஒரு குற்றம் சார்ந்த விஷயம்னா நேரடியாக தன்னுடைய தாலுகா அளவில் உள்ள ஒரு தாலுகா கோர்ட்டில் வந்து அணுகி அங்கே வந்து உத்தரவோ அல்லது அதை அங்கே தள்ளுபடி பண்ணிவிட்டாலோ அது மாவட்ட நீதிமன்றமோ அதுக்கடுத்து உயர்நீதிமன்றத்திலையும் தாக்கல் செய்து தன்னுடைய பிணை மனுவை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் வந்து அதுக்கான தக்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து அவங்க வந்து பிணை வழங்குவாங்க. இவ்வாறு தான் நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டால் அவர்கள் நேரடியாக கொண்டு சென்று ஜாமீன் வாங்குவது இதுதான் வழி.